காஷ்மீர்ல இருக்க பகல்காம்ல தீவிரவாதிகள் நடத்தின தாக்குதல்ல கிட்டத்தட்ட 28 பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த சோகமான நேரத்திலையும் சில சங்கிங்க மதத்தை வச்சு அரசியல் பண்ணாங்க. ஸோ அது ஒரு கேவலமான அரசியலை பண்ணாங்க. அந்த சம்பவத்திலேருந்து மீண்டு வந்தவங்களே மீடியாவில் பேட்டி கொடுக்கறதுல நம்ம பார்த்துருப்போம். முஸ்லீம்களுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஸோ தேவையில்லாமல் அவங்க மேலே அவதூறு பரப்பாதீங்கன்னு ஒரு பதிலடி அவங்களே கொடுக்குறாங்க. சோசியல் மீடியாவில் எழுப்பப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, பகல்காமில் அதிகமாக சுற்றுலா பயணிகள் கூடக்கூடிய ஒரு இடம். ஸோ அன்னைக்குன்னு பார்த்து எந்த ஒரு ராணுவ அதிகாரியும் அங்கே பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு. ஸோ இந்த சம்பவத்துக்கு பதிலடி கொடுக்குற விதமாக இந்திய அரசாங்கம் பல நடவடிக்கைகள் எடுத்திருக்கு. அதில் ஒன்று தான் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுது. ஸோ சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணதுனால பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். உலக வங்கிகள் பிரதிநிதிகள் முன்னாடி செப்டம்பர் 19 1960 கராச்சியில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. கிழக்கு பகுதிகளில் ஓடுற ரவி, பியாஸ் அப்புறம் சட்லாஜ் இந்த நதிகளுக்கு இந்தியா மேலே முழு உரிமை இருக்கு. எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. அதே மாதிரி மேற்கு பகுதியில் ஓடுற சிந்து, ஜீலம் அப்புறம் செனாப் நதிகளில் பாகிஸ்தானுக்கு முழு உரிமை இருக்கு. பட் அந்த நதிகளில் இந்தியாவுக்கும் 20% பங்கு இருக்கு. நதிகள் எல்லாமே இந்தியாவில் உற்பத்தியாகி இந்தியா வழியா பாகிஸ்தானுக்கு போறதுனால ஸோ இந்த நதிகளில் இந்தியாவுக்கும் பங்கு இருக்குன்ற ஒப்பந்தமும் போடப்பட்டுச்சு. குறிப்பா விவசாயம், போக்குவரத்து அப்புறம் மின்சார உற்பத்திக்கு இந்தியா இந்த நதி நீரை பயன்படுத்திக்கலாம். இது வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வரும்போது இந்தியா இந்த நதிநீர் ஒப்பந்தத்தை மீறினதே இல்லை. ஸோ இப்போ அந்த நதிநீர் ஒப்பந்தத்தை மீறி இருக்காங்க. இந்தியாவில் வந்து பாகிஸ்தானுக்கு போற சிந்து நதியை நிப்பாட்டிட்டோம்னா பாகிஸ்தான் பாலைவனமாகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பாகிஸ்தானோட விவசாய நிலத்துக்கு 80% இந்த சிந்து நதியிலிருந்து தான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, உலகத்திலே தண்ணீர் பற்றாக்குறை உள்ள நாடுகளில் பாகிஸ்தானும் ஒன்று. இந்த நதி நீரை நிறுத்திட்டாலோ இல்லை இதில் பாதியாக குறைச்சாலோ பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும், மிகப்பெரிய ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தும். அதே மாதிரி பாகிஸ்தானும் சிம்லா ஒப்பந்தத்தை மீற போகிறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதனால இந்தியா பாகிஸ்தான் போர் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த பதட்டமான நேரத்துலையும் ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, காஷ்மீர் மக்களோட வாழ்வாதாரம். அந்த மக்களோட வாழ்வாதாரம் மறுபடியும் கேள்விக்குறியா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் அங்க வர டூரிஸ்டுகளை நம்பி தான் இருக்கிறாங்க. லாஸ்ட் இயர் 2024 அங்க போன டூரிஸ்டுகளோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 3.5 மில்லியன். ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அங்க போறதுக்கு நிறைய பேர் கண்டிப்பா பயப்படுவாங்க. யாரோ பண்ண தப்புனால அங்க இருக்க அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதை நினைக்கும் போது தான் ரொம்ப கவலையா இருக்கு. நானும் அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க.